வளங்கள், இங்கிலீஷில் ரிசோர்சஸ். அப்படின்னா என்னங்க? மனிதனுக்கு பயன்படுற எல்லாமே வளம். சரியா? மனிதனுக்கு பயன்படுறதுனா அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது, அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. நாட்டோட சிறப்பை பற்றி சொல்கிறார் வள்ளுவர் திருக்குறள். எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளம் குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலே சிறந்த நாடு அப்படின்றார். கேடரியா, கேடுன்னு அர்த்தம் தீங்கு அறியாத ஒரு நாடு. கெட்ட இடத்தும், அது வரைக்கும் தீங்கே தெரியாத நாடு, அறியாத நாடு, துன்பமே அறியாத நாடு துன்பப்படுது, ஏதோ பிரச்சனை வந்து அந்த சூழ்நிலையிலும் கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. அதிலிருந்து மீண்டு வர வரைக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர அளவுக்கு என்ன இருக்கணும்? வளம் இருக்கக்கூடிய நாடு தான் அது உலகத்திலே சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் விட்டுருங்க. போட்டோவோல்டிக் செல்னா என்ன? போட்டோ லைட்டு வோல்டிக் செல். சூரிய மின்சாரம் தயாரிக்கிறாங்கள்ல, ஒரு கருப்பு கலர் இது இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லாக இருக்கும். சூரிய ஒளி வந்து அதில் அடிக்கும், அடித்தோன்னா அங்கே உள்ள எலக்ட்ரான் என்ன ஆகும்? சூரியன் ஆற்றல் தானே, எனர்ஜி. அந்த எனர்ஜியை பெற்றோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை பிடிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கும், கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிக்கும். அதான் மின்சாரம், சூரிய மின்சாரம், சோலார் எனர்ஜி. சூரிய மின்சாரம் தயாரிக்கப்படக்கூடியது தான் அது பயன்படக்கூடியது போட்டோவோல்டிக் செல். இது மனிதன் தேவையை நிறைவு செய்யும் அல்லது விருப்பத்தை பூர்த்தி செய்யும் அல்லது பயன்படுதல் அப்படின்னா அவனோட தேவையை பூர்த்தி செய்யுது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளும் என்னது? வளம், ரிசோர்ஸ். பொருளின் பயன்பாட்டை பொறுத்து, பயன்பாடுனா உன்னுடைய மனித விருப்பத்தை பூர்த்தி செய்யும் திறன், அதான் பயன்பாடு. அதன் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. எல்லா வளங்களுக்கும் மதிப்பு உண்டு. பண மதிப்பாகவோ பணமற்ற மதிப்பாகவோ இருக்கலாம். வளத்திற்கு பண மதிப்பு இருக்கலாம், பணமற்ற மதிப்பு. இப்போ ஆக்சிஜன் காசு கொடுத்தா வாங்குகிறோம், அப்போ அதுக்கு என்ன இல்லை? பண மதிப்பு கிடையாது. ஆனால் ஆக்சிஜன்லாம் அவ்வளோதான், செத்து போயிடுவோம். அந்த மாதிரி பொருளாதாரத்தில் பண மதிப்பு உள்ள வளங்கள் முக்கிய இடத்தை பெறுகிறது. ஆமாம் தானே? அதனால தான் ஆக்சிஜன் நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். எது காசு கொடுத்து வாங்குகிறோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பெட்ரோலியம் எடுத்துக்காட்டு. பண மதிப்பற்ற வளங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். O2 ஆக்சிஜன் எடுத்துக்காட்டு. ஒரு பொருளோட பயன்பாட்டினை கண்டறிந்த பின்பு தான் அப்பொருள் வளமாக மாறுது. பயன்பாடு இங்கிலீஷில் வந்து எபிலிட்டி, எக்கனாமிக்ஸில் படிப்போம். எபிலிட்டி, பயன்பாடுனா என்ன சார்?
மனிதனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய திறன் எதற்கு உள்ளதோ அந்த பொருளுக்கு பயன்பாடு இருக்குன்னு அர்த்தம். எந்த பொருள் பயன்பாட்டை பூர்த்தி செய்கிறதோ அது வளமாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த சேரோட பயன்பாடு என்ன? கீழே சமணம் போட்டு உக்காராமல் அப்படியே உக்காரணும். அது நம்மளோட விருப்பம். சமணம் போட்டு உக்காந்தா ரொம்ப நேரம் உட்கார முடியாது. காலெலாம் நீட்டி உட்காரணும். சரியா? அதுக்கு பேர் தான் அப்போ அந்த பயன்பாடு இந்த சேருக்கு இருக்குது. சரி. மனிதனின் தேவைகள் நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியது. நம்ம தானே தேவை இன்றைக்கி ஒன்று இருக்குது, நாளைக்கு இன்றைக்கி இந்த சேரில் உட்காரலான்னு ஆசைப்படுவோம், நாளைக்கு கூட உள்ள சேரில் உட்காரலாம், மூங்கில் சேரில் உட்காரலாம். அந்த மாதிரி தேவையானது மாறுபடும் பொழுது அதை நிறைவு செய்கின்ற வளங்களும் மாறுகிறது. பிளாஸ்டிக்கில் நல்லா இல்லைப்பா, மூங்கிலில் உட்காடுறான் இயற்கையாக. அப்போ என்ன ஆகுது? பிளாஸ்டிக் பொதுவாக என்ன எதுக்கு தேவை உருவாகுது? மூங்கிலுக்கு. அந்த மாதிரி ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை வளமாக மாற்றுறதுக்கு யார்? காலம். உதாரணமாக நிலக்கரியும் பெட்ரோலையும் குறைந்து கொண்டே வரும் காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்பு எது? சூரிய மின்சாரம். அதுக்கு தேவை அதிகமாகுது. சூரிய தகடுகள் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுகிறது. இது சிறந்த வளம். எது? சூரிய மின் தகடு. இந்த ஃபோட்டோவோல்டிக் செல். இதுக்கு ரேட் அதிகம். வளங்கள் 3 வகைப்படும். இயற்கை வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மேன்மேடு ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மனிதனால் உருவாக்க முடியாது, இயற்கை. அப்புறம் மனித வளம். மனிதனே ஒரு வளம்தான். ஆமாவா? இப்போ என்னால் நீங்கள் பலன் அடைகிறீங்களா? இல்லையா? நான் கற்றுக்கிட்டு இருக்க நாலேஜை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன் ரொம்ப சிரிக்கிறீங்க? இப்போ நான் வளம் உங்களுக்கு. நாளைக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. மக்களுக்கெல்லாம் உங்களோட உழைப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் மனித வளம். அதனால தான் கல்விக்கு செலவு செய்யக்கூடிய முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்விக்கு செலவு செய்யக்கூடியது என்னது? முதலீடு. வளம். நீ கல்வி நிறைய விஷயத்தை கற்றுக்குவ. இப்போ நீ போய் என்ன பண்ணுவாங்க? நிறையா அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நீ அங்கே ஒர்க் பண்ணுவேன். நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும். உனக்கு வருவாய் பெருகும். அந்த வருவாயிலேருந்து அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவேன்? நீ டேக்ஸ் கட்டுவ, எல்லாம் பண்ணுவேன். இந்தியாவிலேயே கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்குற மாநிலம் எது? தமிழ்நாடு தான். வேறு இதில் வரும், பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்துருந்தா குரூப் 4ல் அது இல்லையா? இயற்கை வளங்கள் இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடியது. இயற்கை வளங்கள். காடு, விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே என்னது? இயற்கை வளங்கள். நீர், மண், கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் எல்லாமே என்னது? இயற்கை வளம். நுண்ணுயிர் வளமா? ஏதாவது ஒரு நுண்ணுயிர் பயன்படுறது சொல்லுமா? பாக்டீரியா. லாக்டோபேசிலஸ் பாலை என்னவா மாற்றுது? தயிராக மாற்றுது. ஈஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? ரைட், புளிக்க வைக்கிறது. இடம், காணப்படும் நிலை மற்றும் அதை பயன்பாட்டில் கொண்டு வரும் தொழில்நுட்பத்தை சார்ந்தது. இயற்கை வளமே அதை என்ன வகைப்படுத்துகிறாங்க? தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல், உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க. பார்ப்போம். தோற்றத்தின் அடிப்படையில் உயிருள்ள வளம், உயிரற்ற வளம். சரியா? உயிருள்ள உயிரியல் வளங்கள். பயோ அப்படின்னா உயிர் உள்ளது. பயோட்டிக் ரிசோர்ஸஸ் நம்மளை சுற்றியில் இருக்குது, இயற்கையானது. அதுக்கு உயிர் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? பயோட்டிக் ரிசோர்ஸஸ். காடு, தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் இதெல்லாம் என்னது? உயிர் உள்ள வளங்கள். பயோட்டிக் ரிசோர்ஸ். மண், கல், நீர், காற்று இதெல்லாம் என்னது?
உயிரற்ற வளங்கள். ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். இயற்கை வளங்களை இப்படி பிரிக்கிறாங்க, உயிர் உள்ளது, உயிரற்றது. அடுத்தது உலகில் காணப்படும் உயிருள்ள பொருட்கள் மனிதனால் அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் உயிரியல் வளங்களாக அறியப்பட்டன. உயிர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். எது ஒன்று அதை மாதிரியே இன்னொன்று உற்பத்தி செய்தோ அதுதான் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். பழங்கால மனிதர்கள் தங்கள் தேவைக்கேற்ப பொருட்களை சேகரித்து எதிர்கால பயன்பாட்டுக்கு பாதுகாத்தனர். 3 அடிப்படை தேவை மட்டும் இருந்துச்சு அந்த பழங்கால மனிதனுக்கு. என்னது? உணவு, உடை, இருப்பிடம். உடை இருப்பிடம் எதுக்கு தேவை? என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. கிளைமேட்டு அதில் அடங்கும். சரியா? அது 2க்கு தான் இருக்குது. இதுக்காக முதல் நிலை செயல்பாடுகளான வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன்பிடித்தல், காட்டு வளங்களை சேகரித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டான். இயற்கையில் கிடைச்சது, காட்டிலேருந்து விலங்கு வேட்டையாடுறது, காய்கறி பழம்லாம் விளைஞ்சிருக்கும் அதை சேகரிக்கிறது, அதெல்லாம் மீன்பிடித்தல், அதெல்லாம். அதன் பின்பு விவசாயம், கால்நடை வளர்ப்பு. அது மூலிமா என்ன பண்ணிட்டான்? இயற்கையில் கிடைச்சது அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் என்ன பண்ணான்? தாவரங்களை அவனே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். அதான் விவசாயம். ஆடு மாடை வளர்த்து அது மூலிமா எனக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் என்ன பண்ணான்? பெற்றுக்கிட்டான். பழங்காலம் வரலாறில் படிப்போம் திரும்பவும். உயிரற்ற வளங்களையும் தேடி சென்றான். ஆமாவா? மண்ணு கிண்ணு இதெல்லாம் தேடி போகணும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்காக நீர்வளம் மிக்க நல்ல நிலப்பகுதிகளை தேடி சென்றான். விவசாயம் செய்கிறதுக்காக நல்ல நிலப்பகுதி, வளமான மண், தண்ணி 2 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? விவசாயம் செய்ய முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது. வேட்டையாடுதல் முதல் விவசாயம் செய்தல் வரை அவனுக்கு கருவிகள் தேவைப்பட்டன. அவன் என்ன பண்ணுவான்? கருவியை அவனே தயாரிக்கிறான். கோடாலி, கிழங்கு வெட்டுறதுக்கு ஷார்ப்பான கத்தி, இதெல்லாம் தேவை. முதல்ல ஹிஸ்ட்ரியில் படிப்போம். அதை கல்லை கருவியாக பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கல்லுலேருந்து கேட்புறதா தண்ணி குடிங்க கொஞ்சம். மண்ணிலேருந்து என்ன பண்ணா? உலோகங்களை பிரிச்செடுத்து உலோகங்களை அதுலேருந்து கருவியை தயாரித்தான். மனிதன் பயன்படுத்தின முதல் உலோகம் அது செம்பு. தாமிரத்தையும் பின்பு இரும்பையும் பயன்படுத்துகிறான். தாமிரம் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இரும்பு பயன்படுத்துகிறான். உலகத்தில் நிறைய ஏரியாவில் தாமிரம் பயன்படுத்திட்டு இருக்கப்போ முதல் இரும்பு பயன்படுத்தின யார் உலகத்திலேயே? தமிழர்கள். கீழடி ஆய்வு, கீழடி அதுக்கு முன்னாடி மற்ற ஆய்வு எல்லாம் எடுத்து கிமு 2300 2000 கிமு இன்னையிலேருந்து 5500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்தியிருக்கான். இரும்பு எங்கே கிடைக்கும்? மண்ணோட மண்ணாக இருக்கும். அதை பிரித்து எடுக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கான். இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி. உலகத்திலே முதல்ல இரும்பு இவன் தான். எவிடன்ஸோடு இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதை தெரியுமா? இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. சரி, அகழ்வாராய்ச்சி இடங்கள்லாம் கேட்டிருந்தான்ல கேள்வி. தேடும் முயற்சியின் போதுதான் விலை மதிப்புள்ள உலோகங்களை கண்டறிந்து அவற்றினால் அணிகலன்கள் செய்தான். எது விலை மதிப்புள்ள உலோகங்கள்? தங்கம், வெள்ளி, அதெல்லாம். அப்போ பிளாட்டினெலாம் இப்போ கண்டுபிடிச்சது. அடுத்தது ஏன் தங்க விலையெல்லாம் இதாக பயன்படுத்தினான்? கெமிக்கல் ரியாக்ஷன் கம்மியாக நடக்கும். அதனால் மரத்தவங்க கூட சேர்ந்து கெமிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையில், அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. சுரங்கத் தொழில் உருவானது. சுரங்கத் தொழில் அனைத்து பொருளாதார செயல்பாடுகள் முன்னிலை வைக்கிறது. நம்ம பயன்படுத்துகிற பொருள் இந்த சேர் கீரெலாம் எங்கேருந்து வந்துச்சு? மண்ணிலேருந்து கிடைச்சது தான். எல்லாம் சுரங்கத் தொழில். எல்லா தொழிலுக்கும் அடிப்படை எது? சுரங்கத் தொழில். இயற்கையிலிருந்து வளங்களை பிரித்து எடுக்கிறது. சரி,
இப்போ உயிர் உள்ளது உயிரற்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உயிர் உள்ளது பார்த்து முடிச்சிருக்கிறோம். சரி, இயற்கை வளங்கள் பார்த்துருக்கோமா? இயற்கை வளங்களில் உயிர் உள்ளது உயிரற்றது. எப்படி மனிதனோட பரிமாண வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? வளர்ச்சியின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் தி டெவலப்மெண்ட். ஆல்ரெடி அது ஒரு வளன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா டெவலப்டு ரிசோர்ஸஸ். அவங்க ஒரு வளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அல்லது கண்டுபிடிக்கலை, ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஆனால் நம்ம பயன்படுத்தலை. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் இங்கிலீஷில். கண்டறியப்பட்ட வளங்கள், ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், கண்டறிஞ்சு போய் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து மறைந்திருக்கும் வளங்கள், பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ், எப்போ வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்து பயன்படுத்துகிறோமா? அடுத்து மறைந்திருக்கிறது கடலில் ஈஸ்ட் இருக்காமா, மெரைன் ஈஸ்ட்டு கடலில். எங்கே? வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அங்கே ஈஸ்ட்டு, கடல் ஈஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன பயன்படுத்தலை, அங்கே இருக்குது. ஈஸ்ட் என்னது? பயாலஜி முடித்தவங்க பூஞ்சை. மிகுந்த ஆற்றலாமா நம்ம பயன்படுத்துகிற ஈஸ்ட்டை விட. இதுக்கெல்லாம் பயன்படுதாமா. பயாலஜி முடித்தவங்களுக்கு இது அர்த்தம் புரியும். முடிக்காதவங்க வெயிட் பண்ணுங்கள், நடத்துகிறேன். இதுக்கெல்லாம் தானே பயன்படுது ஈஸ்ட்டு. புதுப்பித்தலின் அடிப்படையில் வளங்கள். புதுப்பித்தல் போன இதை எதை பார்த்தோம்? எடுத்து பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்ற அடிப்படையில். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுப்பித்தல். ஒரு வளத்தை எடுத்து பயன்படுத்துகிறோம், அது ஷார்ட் பீரியடில் அந்த இடத்துல ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ரீப்ளனிஷ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில், ரீஸ்டோர். இப்போ தண்ணி, நிலத்தடி நீர் இருக்குது, போர் போட்டு எடுத்து பயன்படுத்துகிறோம். நாளைக்கோ நாளானிக்கோ அல்லது 6 மாதம் கழிச்சோ மழை பெய்யும். மழை பெய்யும் பொழுது என்ன ஆகும்? தண்ணி ஊடுருவி உள்ளே போகும். திரும்ப என்ன ஆயிரும்? ரீஸ்டோர் ஆயிரும். அதுக்கு பேர் என்னது? புதுப்பிக்கத்தக்க வளம். அதே நிலக்கரி வெட்டி எடுக்கிறீங்க, திரும்ப 1 வருஷம் கழிச்சு நிலக்கரி அங்கே வந்துருமா? வராது. இரும்பு வெட்டி எடுக்கிறோம், இரும்பு வந்துருமாங்க? வராது. இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வராங்க, நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளம் பின்னர் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்து கொள்ள இயலும் தன்மையுடையது புதுப்பிக்கத்தக்கது, ரெனியூவபிள் ரிசோர்ஸ். காற்று, நீர், சூரிய ஒளி இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்கது. அறிவுபூர்வமாக பயன்படுத்துறது வேணும். காற்றுனா ஓட்டு சொல்கிறான், ஆக்சிஜன். தண்ணி தீர்ந்து போகுமா? ஆனால் பொல்யூட் பண்ணிடுவோம், பயன்படுத்தத்தக்க தண்ணியாக இருக்காது. அதெல்லாம் நடக்கும். புதுப்பிக்க இயலா வளம் குறிப்பிட்ட அளவில் இருக்கும். பயன்படுத்தினா என்ன ஆயிரும்? தீர்ந்துடும். அது மீண்டும் உருவாக நீண்ட நாட்கள் ஆகும். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, கனிமங்கள், மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, தங்கம், இரும்பு இதெல்லாம் தீர்ந்துடும். புதுப்பிக்க இயலா வளங்கள் அனைத்தும் ஒரு நாள் முழுமையாகவோ பகுதி அளவோ இல்லாமல் போய்விடும். இந்த பொருளை நாம் என்ன பண்ணணும்? கம்மியாக பயன்படுத்தணும், அதுக்கு மாற்றாக வேறு பொருளை தேடணும். அதனால் ஃபீச்சருக்கு அது போக ஃபீச்சரில் இப்போ நம்ம பயன்படுத்தலை, இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு பொருளுக்கு மாற்றாக வேறு ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். அதை தேடுவோம், கண்டுபிடிப்போம். சரி, அதுக்கு பேர் என்னது? பொட்டன்ஷியல் வளம். இப்போ பயன்படுத்தலை இன்னும். காற்று ஆற்றல், பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ். நம்ம இன்னும் காற்று ஆற்றலாம் முழுமையாக பயன்படுத்தலை. காற்று வீசக்கூடிய இடத்துல என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி டர்பைன் வச்சுட்டோம்னா சுற்றும், அது மூலிமா மின்சாரம் தயாரிக்கப்படும், எலக்ட்ரான் ஓடும். நிலக்கரி எரிக்க வேண்டாம். நிலக்கரி என்னது? புதுப்பிக்க இயலா வளம். ஸோ அதுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாம்.
அடுத்து பரவலின் அடிப்படையில், எவ்வளோ ஏரியாவில் அது இருக்குது அப்படின்ற அடிப்படையில் கேட்பாங்க. 4 கொடுத்துட்டு வித்தியாசமான ரிசோர்ஸ் எதுன்னு கேட்பாங்க. அது நீ புரிஞ்சிருந்தால் எல்லாத்தையும் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக போட்டுக்கலாம். உள்ளூர் வளங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படுது. உள்ளூர் வளம் கனிமங்கள்லாம் அந்த ஊரில் தான். தமிழ்நாட்டில் இரும்பு எங்கே கிடைக்கும்? சேலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்தியாவில் தங்கம் எங்கே கிடைக்குது? கோலாரில் மட்டும்தான் கிடைக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அதெல்லாம் உள்ளூர், அங்கே மட்டும்தான். உலகின் எல்லா பகுதியிலும் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? இங்கிலீஷில் யூனிவர்சல் ரிசோர்ஸு. சூரிய ஒளி, காற்று எல்லாம். அடுத்து உரிமையின் அடிப்படையில் யாருக்கு சொந்தம், அந்த வளம் யாருக்கு சொந்தம்? இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். இப்போ உன் பேரில் சொத்து இருக்குது, உங்கள் அப்பா பேரில் இருக்குது, அது வந்து என்னது? தனிநபர் வளம். ஓகேவா? இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். அடுத்து சமூக வளம். அந்த ஊர் பூங்காக்கு இங்கே அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு சொந்தம். அரசாங்கம் உருவாக்கி நடத்துகிறான்ல, அதெல்லாம் வந்து என்னது? சமூக வளம். சோசியல் ரிசோர்ஸஸ். நாட்டு வளம். நிலப்பகுதி, பெருங்கடல் உள்ளிட்ட வளம். இந்தியாவில் வெப்பமண்டல மலைக்காடுகள் எங்கே இருக்குது? இந்தியாவில் வெப்பமண்டல மலைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு சரிவு ஏரியா. அடுத்து வடகிழக்கு மாநிலங்கள், இங்கேயும் அதே தான். அந்தமான் நிக்கோபார், இதெல்லாம் வெப்பமண்டல மலைக்காடுகள், நாடு முழுவதுக்கு சொந்தம். பெரும் மருந்தகன்றாங்க வெப்பமண்டல மலைக்காடுகள். ஏன்? அங்கே தான் என்ன ஆகுது? ஏகப்பட்ட வகையான தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. அதை நம்ம நோயை தீர்க்கக்கூடிய உணவாக பயன்படுத்துகிறோம். %25 தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டது. எடுத்துக்காட்டு சின்கோனா. சின்கோனா எதுக்கு மருந்து தயாரிக்கிறது பயன்படுதுன்னு பார்த்தோம்? மலேரியா. அந்த மருந்து பேர் என்ன? குயினைன். வெரி குட். எந்த நாட்டு கட்டுப்பாட்டிலையும் இருக்காது. ஓஷன்லாம் என்னது? எந்த நாட்டு கட்டுப்பாட்டிலையும் இருக்காது ஓஷன். திமிங்கல புணுகுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஏழை மீனவர் 1 கிலோ 2 கிலோ திமிங்கலத்தோட புணுகு, திமிங்கலத்தோட வயிற்றில் ஒரு கட்டி மாதிரி கட்டிக்கிட்டு அது வாந்தி எடுக்கும் எப்பயாவது. திமிங்கல புணுகுன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ 1 கோடியோ 2 கோடியோ ஆகும். கடலில் கைக்கி விட்டுரும். அது எது? திமிங்கலம். கடலில் வாந்தி எடுத்துரும். அது யாருக்காவது மீனவனுக்கு கிடைக்கும். அப்போல்லாம் அது எந்த நாட்டுக்கும் என்ன கிடையாது? சொந்தம் கிடையாது. நான் இதுக்கு வரேன். திமிங்கலத்துலேருந்து ஸ்பேம் திமிங்கலத்துலேருந்து 1 பவுண்டுன்னா எவ்வளவா? 454 கிலோகிராம். அரை கிலோவோட கம்மி 1 பவுண்டு. அதோட விலை 63,000 அமெரிக்க டாலர். ஆமாம், அரை கிலோ கூட கிடையாது. 63,000 அமெரிக்க டாலர்னால் இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளவு? ஒரு அமெரிக்க டாலர் 80 ரூபா. 80,000 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதாம்மா? வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது? இயற்கை வளங்களை பிரிக்கிறது. நிறைய வெரைட்டியாக பார்த்தோம். புதுப்பிக்கத்தக்கது, புதுப்பிக்க இயலாதது, உயிர் உள்ளது, உயிரற்றது, உடைமையின் அடிப்படையில் இந்த மாதிரி. அப்புறம் எங்கே கிடைக்கிது? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவாக பறந்து கிடக்குதா? அந்த அடிப்படையெல்லாம். அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்டது என்னமா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது? அதாவது நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது. அதாவது உங்களுக்கு பயன்படணும், மனிதனால் உருவாக்கப்பட்டது இருக்கணும். என்னது? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சிம்பிளாக யோசிங்க. நீங்கள் போட்டிருக்க சட்டை, துணி, உட்காந்துருக்க சேரு, பில்டிங்கு, இதெல்லாம் என்னது? மனிதனால் உருவாக்கப்பட்டது. பாலம், ரோடு எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதுக்கும் ஜீபூம்பாலாம் சொல்லிலாம் வர வைக்க முடியாது. இயற்கையில் கிடைக்கிற வளங்களை எடுத்து அவனுக்கு தேவையானது மாதிரி மாற்றிக்குவாங்க. அதான் சர்க்கரை,
எல்லா கட்டுமான பொருட்கள், பில்டிங் எல்லாமே, பாலம், வீடு, சாலை எல்லாமே என்னது மனிதனால் உருவாக்கப்பட்டது. சொன்னல பூமாலாம் சொல்லிலாம் வர வைக்க முடியாது. இங்கே இயற்கையிலேருந்து ஒரு வளத்தை எடுத்து வேறு பொருளாக மாற்றுவான். செங்கல், சிமெண்ட்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இயற்கையிலேருந்து பிரித்து அவன் தயாரிக்கிறான். மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றுறாங்க. இந்த செயல்பாட்டுக்கு இரண்டாம் நிலை செயல்பாடு வருது. அது ஒரு பாடமே வருது, பார்ப்போம். மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றக்கூடிய தொழில், அதுக்கு பேர் என்னது? இரண்டாம் நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில், செகண்டரி ஆக்டிவிட்டி இங்கிலீஷில். அடுத்து மனித வளம். நம்ம தானே மனிதனே வளம்தான். அவனிடம் ஒரு மனிதனை ஒரு நார்மலாக இருக்கிறப்ப விலங்கு மதிப்பு மிகு வளமாக எப்போ பார்ப்போம்? அவன்கிட்ட கல்வினா என்ன? சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிருக்கானா? புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வான். சரியா? அப்போ அவனோட செயல்பாடு, உற்பத்தி எல்லாம் நிறையா நல்லா இருக்கும். உடல் நலம், அறிவு, இதெல்லாம் மற்றும் திறன், இதை பொறுத்து அவனோட மதிப்பு மாறுது. மருத்துவர், ஆசிரியர், அறிவியலாளர், இவங்களாம் மதிப்பு மிக்க வளங்கள். இவங்களாம் முதல் நிலை தொழில் பார்த்தோம்னா இயற்கையிலேருந்து வளங்களை பிரித்து எடுக்கிறது. மரம் வெட்டுறது, சுரங்க தொழில், வேட்டையாடுதல், ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம், மீன்பிடித்தல், இதெல்லாம் முதல் நிலை தொழில். முதல் நிலை தொழிலிருந்து கரும்பு வருது. சரியா? அதை சர்க்கரையாக மாற்றுறான். அது எங்கே நடக்கும்? இரண்டாம் நிலை தொழில். முதல் நிலை தொழிலிருந்து நெல் வருது, அதை அரிசியாக மாற்றுறது எங்கே நடக்கும்? இரண்டாம் நிலை தொழில். முதல் நிலை தொழிலிருந்து இரும்பு தாது வெட்டி எடுக்கிறாங்க, அதை இரும்பாக மாற்றி ஜன்னலாக மாற்றுறதுலாம் எங்கே நடக்கும்? இரண்டாம் நிலை தொழில். அந்த இரும்பை வச்சு என்ன பண்ணுறது? காரு, லாரி, எந்திரம், இன்னும் இங்கே உள்ள பொருளெல்லாம் தயாரிக்கிறோம். அது எந்த தொழில்? இரண்டாம் நிலை தொழில். இப்படி முதல் நிலை தொழிலும் இரண்டாம் நிலை தொழிலும் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை தேவைப்படுறவனு கொண்டு போய் சேர்த்தணும்ல, அதுக்கு என்ன வேணும்? போக்குவரத்து வேணும். கொண்டு போய் சேர்த்துறான்ல, வாங்கிட்டு போய். இப்போ நான் வந்துட்டு விவசாயி, நெல் உற்பத்தி பண்ணுறேன், அதை ஒருத்தன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான்? வேறு இடத்துல விற்பான். நான் நெல் உற்பத்தி பண்ணால் நான் முதல் நிலை தொழில் செய்கிறேன். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் விற்கிறான்ல, அவன் மூன்றாம் நிலை தொழில். அவன் தான் வணிகம், வணிகர், ட்ரேடர், இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில், டெர்ஷரி ஆக்டிவிட்டி. புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுபோக வங்கி, மூன்றாம் நிலை தொழில். தகவல் தொடர்பு, ஃபோனில் பேசுகிறல்ல, அதெல்லாம் வந்து என்ன? செல்ஃபோனை தயாரித்தா இரண்டாம் நிலை தொழில். அது சர்வீஸ் கொடுக்குறால, மாதம் பணம் கட்டி வாங்குறல்ல, அது வந்து இதில் வரும்? மூன்றாம் நிலை தொழில். இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில். இந்த மூன்றாம் நிலை தொழில்கள் முதல் நிலை தொழிலையும் இரண்டாம் நிலை தொழிலையும் சார்ந்து இருக்கிறதுனால அது சார்பு தொழில். எது? மூன்றாம் நிலை தொழில். இதெல்லாம் செய்யணும்னா யார் வேணும்? மனுஷன் வேணும். மனிதன் ஒரு வளம். ரஷ்யா பெரிய நாடு, ஆனால் அங்கே மனிதர் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. எவ்வளோ ரஷ்யாவோட பாப்புலேஷனு? வெறும் 14 கோடி. வெறும் 14 கோடி. இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு? 800 கோடியா? 140 கோடி. அவனோட 10 மடங்கு அதிகம். பார்க்க சொல்ல வந்தது பாருங்க. ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு பாருங்க. உலகத்திலே பெரிய நாடு சொல்லாமா? இந்தியா எத்தனைக்கும் நாடு பாருங்க.
ஆனால் அங்கே பாப்புலேஷன் எவ்வளோ வெறும் 14 கோடி. நம்ம ஊரில் 140 கோடி. அங்கே வளங்கள் நிறையா கொட்டி கிடக்குது, எடுத்து பயன்படுத்த ஆள் இல்லை. நம்ம ஊரில் பாப்புலேஷன் ஏகப்பட்டது கிடக்கிறான், வளம் கம்மி. சரியா? சரி, அதனால தான் இந்தியர்களுக்கு அங்கே நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க, நிறைய பேர் வர சொல்லுவாங்க. அது இந்திய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா அங்கே ஒரே வரவேற்பு தான். ஆனால் இந்திய பெண்கள் நிறையா குழந்தை பெற்றுக்குவாங்களாமா. அதனால் இன்னையா அது என்னென்னமோ சொல்கிற, வளர்ச்சி அடைஞ்ச நாடு. ஆமாம், அதுமாதிரி அங்கே நிறைய குழந்தைய பெற்றுக்கிட்டா வீரத்தாய் பட்டம்லாம் கொடுப்பாங்க. அங்கே எங்கே ரஷ்யாவில். ஆமாம், ஏன் வீரத்தாய் பட்டம் கொடுக்குறாங்க? கரண்ட் அஃபேரில் வரும், இதெல்லாம் பாருங்கள். அங்கே மனித வளம் கம்மியாக இருக்குது. மனிதன் இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அந்த வளங்கள்லாம் எடுத்து கார் தயாரிக்க முடியும், விவசாயம் செய்ய முடியும், ஆடு மாடு வளர்க்கலாம். யார் வளர்ப்பா? மனுஷன்தான். அதுக்காக வளங்களை பற்றி காந்தியடிகளோட சிந்தனை. வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று. நம்ம தானே அதானி அம்பானி, அதானிலாம் என்ன பண்ணுறான்? அம்பானிலாம் ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை அடுக்கு? 16 அடுக்கா 30 அடுக்கா? அவ்வளோ பெரிய வீடு. அவ்வளோ ஹைடுக்கு வீடுனாக்கா அப்போ அதில் எவ்வளோ செங்கல், எவ்வளோ பேர் வேலை செய்வான், அதில் எவ்வளோ ஃபேனு கீனு எல்லாம் இரும்பு மண்ணெலாம் எவ்வளோ பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி பேராசைக்கு அன்று அப்படிங்கிறார் யார்? காந்தி. உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம். ஏனென்றால் மிகுதியாக எடுக்கப்படுகின்றன. மனிதனுடைய தேவைகள் என்ன ஆகுது? எல்லையை மீறுகிறது. மனிதன் நினைத்தால் மட்டுமே வளங்கள் பாதுகாக்க முடியும். வளங்கள் ஏன் தீர்ந்து போயிடும்? புதுப்பிக்கத்தக்க வளங்கள் கூட கிடைக்கும், புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்றைக்கு இருந்தாலும் தீர்ந்து போயிடும். பெட்ரோல் டீசல்லாம் தீர்ந்துடும், இரும்பு தீர்ந்துடும். அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும்? சிக்கனமாக பயன்படுத்தணும். வள திட்டமிடுதல், வள மேலாண்மை. வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு புதுப்பிக்க தக்க வளங்களை பயன்படுத்தணும். புதுப்பிக்க இயலாத வளங்களை நம்ம என்ன பண்ணணும்? குறைக்கணும், பயன்படுத்துகிறத குறைக்கணும். இதெல்லாம் மெயின்ஸில் கேட்பாங்க, முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு எழுதுனீங்கன்னா உன் பேப்பர் தனியாக தெரியும், துண்டாக தெரியும். குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. வளங்கள் மிகவும் குறைவாக உள்ளன. திட்டமிடுதல் தற்போது வளங்களை சரியாக பயன்படுத்தவும் வருங்கால தலைமுறைக்கு சேமித்து வைக்கவும் உதவி புரிகிறது. நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வருங்கால தலைமுறைக்கு என்ன பண்ணணும்? விட்டுட்டு போகணும். அப்படி ஒரு கான்செப்ட் இது அடிக்கடி பேப்பரில் வரும். அந்த கான்செப்ட் பேர் என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நீடித்த நிலையான வளர்ச்சி. நம்மளும் இப்போ பயன்படுத்தணும், எதிர்கால சந்ததியினருக்கு அதை விட்டுட்டு போகணும். எதில் பார்த்தோம்? அந்த RRR அதெல்லாம் பார்த்தோமே, 5R RRR. பயாலஜிலையா? அதான் எதில் பார்த்தோம்? பயாலஜிலையா? பயாலஜி. வளங்கள் மிக குறைவாக உள்ளதால் ஒழுங்கற்ற பரவலும் இருக்குது. ஒரு ஊரில் நிறையா இருக்குது, ஒரு ஊரில் இல்லை. பெட்ரோலியம் நிலக்கரியெலாம் அங்கே பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்குது கல்ஃப் கண்ட்ரீஸில். நம்ம ஊரில் பெட்ரோலியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வளங்களை அதிக சுரண்டலில் இருந்து தடுத்து பாதுகாப்ப வளத்திட்டமிடல் அவசியம். வளங்களை பாதுகாத்தல், கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். கவனமாக பயன்படுத்துறது. மக்கள் தொகையின் திடீர் பெருக்கத்தினால் வளங்கள் பயன்பாடு அதிகரித்தது. பூமியில் எவ்வளோ பேர் வசிக்கலான்னு பார்த்தோம்? நேச்சுரலாக 50 கோடி பேர் தான் இருக்க முடியும் பூமியில். நான் சொல்கிறது எல்லாம் என்டையர் பூமியில் சொல்கிறேன். ஆனால் இந்தியாவில் மட்டும் எத்தனை கோடி பேர் இருக்கும்? 140. இந்தியாவில் மட்டும். உலகம் ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்கும்? 800 கோடி பேர் இருக்கும். அப்போ என்ன வளங்கள் மேல் நேற்று அந்த படமே பார்த்தோம். வளங்களை போட்டு அது மேலே ப்ரெஷர்.
வருங்கால தலைமுறையினரின் தேவைகளை பாதிக்காத வண்ணம் வளர்ச்சி இருத்தல் வேண்டும். நல்லா இருக்கணும், நம்மளும் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ரெனியூவபிள் ரிசோர்ஸ் தான் அதிகமாகப்படுத்தணும் பயன்பாடு. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் பயன்பாட்டை குறைக்கணும். நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறையினருக்கும் போதுமான வளங்களை விட்டு வைத்து சமநிலைத்தன்மையோடு ஏற்படும் வளர்ச்சியானது நிலையான வளர்ச்சி. ஆங்கிலத்தில் என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நிலையான வளர்ச்சி நடைபெற இதெல்லாம் செய்யணும். வளங்கள் குறையிறதுக்கான காரணத்தை கண்டறியணுமா, தேவையெல்லாம் வீணாக்கக்கூடாது, அதிகப்படியாக பயன்படுத்தலாம் நிறுத்தணும். எல்லாம் அந்த பணக்காரனுங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம், நம்ம தானே. ஆனால் நம்ம இந்த சமூகம் எப்படி யாரை மதிக்குது? யார் கண்டபடி பொருளை அதிகமாக பயன்படுத்துகிறான்னு அவனை தான் மதிக்கிறான். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அது அளவோட பயன்படுத்தணும். அவன் தானே பெரிய காரில் வந்து இறங்குறான், பெரிய கேரவானில் வந்து இறங்குறான், 10 பேர் அதுக்கு அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு. அவனை தானே மதிக்கிறான். அவனு ஏப்பா பெரிய ஆள் போட்டுக்கடா, ஒதுங்கி நில்றான். அப்போ சமூக கண்ணோட்டம் எப்படி இருக்குது? டுபாக்கூராக இருக்குது. இது அறிவியல் கண்ணோட்டம். மறு பயன்பாடுள்ள வளங்களை மறுசுழற்சி செய்யணும், ரீசைக்கிள் எல்லாம் பண்ணணும். மாசை கட்டுப்படுத்தணும். மாசுனா என்ன அர்த்தம்? தேவையில்லாத மெட்டீரியல்ஸை என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகுது. என்ன மாசுபாடு அது? காற்று மாசுபாடு. பிளாஸ்டிக்கை நிறையா மண்ணுலேயும் தண்ணியிலையும் போடுறோம். மண் மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, அந்த மாதிரி. அதெல்லாம் என்ன பண்ணணும்? குறைக்கணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்திருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்குது. என்ன உரிமை சார்? இந்த மாதிரி மாசுபாடு இல்லாத தூய்மையான இயற்கை. அதுக்கு பேர் க்ரீன் ரைட்ஸ். ஆமாம், அதுக்கு பேர் என்னது? க்ரீன் ரைட்ஸ். சிவிக்ஸில் பார்த்துருப்போம். எயித்து பையன் படிக்கிறான் அதை, இதை பற்றி க்ரீன் ரைட்ஸ். பசுமை உரிமை கரண்ட் அஃபேரில் வந்தது. இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். என்னது? மாசுபாடு அல்லாத சுத்தமான சுற்றுச்சூழல் இருக்கணும், அது ஒவ்வொரு குடிமகனுக்கான உரிமை. ஹியூமன் ரைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனித உரிமை, அதில் இது ஒன்று. இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இயற்கை தாவரங்கள் விலங்குகளை பாதுகாக்கணும். மாற்று வளங்களை பயன்படுத்துதல். ரெனியூவபிளை விட்டுட்டு, சரி நான் ரெனியூவபிளை விட்டுட்டு ரெனியூவபிளுக்கு வரணும். பெட்ரோலு டீசல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டு என்ன பண்ணணும்? சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தணும். அதெல்லாம் 3 Rs. குறைத்தல், ரெடியூஸ் பண்ணு, வேஸ்ட் பண்ணாத, மறு பயன்பாடு, முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ணிக்கோ, சரியா? அடுத்து ரீசைக்கிள் பண்ணு, மறுசுழற்சி பண்ணு. மறு பயன்பாடுனா புரியுதா? இப்போ தண்ணி பயன்படுத்துகிறோம், வீட்டில் பாத்திரம் கீத்திரம் விளக்குறோம், தண்ணி பயன்படுத்துகிறோம். அந்த தண்ணி போகுது, நேரம் எங்கே போகணும்? செடி கிடி வச்சுருக்க, அது மறு பயன்பாடு. ரீசைக்கிள்னால் என்ன சார்? அதே தண்ணி என்ன பண்ணுற? ஒரு நிலத்தடி நீர் மாதிரி ஒரு மழைநீர் சேமிப்பு தொட்டி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அந்த தண்ணியை இறக்கி விட்டுரு. அது ஃபில்ட்ராகி நிலத்தடி நீராக மாறிடும். அது பேர் என்னது? ரீசைக்கிள், மறுசுழற்சி. கேட்பான், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. பாடம் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே பொறுத்துக்கவா? எடுத்தவனை பொறுத்துக்கவா? சரி. இயற்கை வளம். காடு வச்சுக்கலாமா? இப்போதைக்கு வச்சுக்குவோம், செட்டாவெல்லாம் மாற்றிக்கலாம். பன்னாட்டு வளம். குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. நிலையான வளர்ச்சி சொல்லாமா? புதுப்பிக்க இயலாதது. உலகளாவிய வளம். இரண்டாம் நிலை செயல்பாடு. மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்று. கரும்பிலிருந்து டேஸ் தயாரிக்கப்படுகிறது.
வளங்களை டேஸ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது. அறிவியல் பூர்வமாக கையாளுதல். அறிவியல் பூர்வமாக குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் வளம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. உள்ளூர் வளம், லோக்கல் ரிசோர்ஸ். தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஸ் வளங்கள் என அழைக்கப்படுகிறது. டெவலப்டு வளர்ச்சியுற்ற வளங்கள். சரியா? இப்போ பயன்படுத்தலை, ஃபியூச்சரில் பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் என்னது? பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ், மறைமுக வளங்கள். சரியா? ரைட். அடுத்தது டேஸ் வளம் மிகவும் மதிப்பு மிக்க வளமாகும். பொருளாதார வளமா? பொருளாதார வளம். இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஸ் எனப்படுகிறது. உணவு சேகரித்தல். சேகரித்தல். அவ்வளோதான்.